வணக்கம் குழந்தைகளே, எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டாச்சுங்களா? உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கான ஒரு பயிற்சியை பார்த்துவிட்டு நாம் வகுப்பிற்கு செல்லலாம். இப்போது கழுத்தை வலப்புறமாக திருப்பவும். இனி இடப்புறம் திருப்பவும். இப்போது இரண்டு டைரக்ஷனிலும் தோள்களை அசைக்கலாம். தோள்களை மெதுவாக தூக்கி ரொட்டேட் செய்யவும். மெதுவாக செய்யவும். இதை செய்யும்போது நார்மலாக மூச்சு விட வேண்டும். குழந்தைகளே, முன் வகுப்புல நாம என்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். நன்று குழந்தைகளே, சரியாக சொன்னீங்க. இதற்கு முன் நாம திருக்குறள் கதைகள் என்ற பாடம் பார்த்தோம். அதுல முதல் நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் உள்ள 114வது குறளான தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்ற குறளையும் இக்குறளுக்கான கதையான சரியான தீர்ப்பு என்ற கதையையும் பார்த்தோம். அடுத்து காலமறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள 484வது குறளான நாளம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின் என்ற குறளையும் இக்குறளுக்கான கதையான காலத்தே பயிர் செய் என்ற கதையையும் பார்த்தோம். அடுத்து அன்புடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள 77வது குறளான என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் என்ற குறளையும் இக்குறளுக்கான கதையான அன்பினும் அருங்குணம் என்ற கதையும் அடுத்து வி என்ற அதிகாரத்தில் உள்ள 400வது குறளான கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்ற குறளையும் இக்குறளுக்கான கதையான கல்வியே நமது செல்வம் என்ற கதையும் அடுத்து இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் உள்ள 95வது குறளான பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற என்ற குறளையும் இக்குறளுக்கான கதையான உண்மையான அணிகலன்கள் என்ற கதையையும் பார்த்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு நாம இந்த பாடத்தினுடைய புத்தக பயிற்சிகளை பார்க்கலாம். சரிங்களா? அதுல முதல் பாருங்க, சரியான விடையை தெரிவு செய்வோமா? அதுல முதல் வினா, நாளம் இச்சொல்லுடன் பொருந்தாத சொல். விடை ஈ மலை. நாளம் இச்சொல்லுடன் பொருந்தாத சொல். விடை ஈ மலை. அடுத்து இரண்டாவது வினா பாருங்க, கீழ்காணும் சொற்களுள் மாறுபட்ட பொருள் தருவது. விடை ஆ தீமை. கீழ்காணும் சொற்களுள் மாறுபட்ட பொருள் தருவது. விடை ஆ தீமை. அடுத்து மூன்றாவது வினா பாருங்க, என்பு இச்சொல்லிற்கு பொருத்தமான சொல். விடை ஆ எலும்பு. என்பு இச்சொல்லிற்கு பொருத்தமான சொல். விடை ஆ எலும்பு. அடுத்து நான்காவது வினா பாருங்க, நல்ல கூட்டல் செயல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை இ நற்செயல். நல்ல கூட்டல் செயல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை இ நற்செயல். அடுத்து ஐந்தாவது வினா பாருங்க, இன்சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஆ இனிமை கூட்டல் சொல். இன்சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஆ இனிமை கூட்டல் சொல். அடுத்து பாருங்க, குறட்பாக்களில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. குழந்தைகளே, இங்கு பாருங்க, நம்ம பார்த்த 5 குறள்கள்ல இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொற்கள்னு பாருங்க. பணிவுடையன், அணி அல்ல. இந்த 2 சொற்கள்லையும் இரண்டாம் எழுத்தான நீ என்ற எழுத்து ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து என்பி, அன்பி, இதுல இரண்டாம் எழுத்தான இன் என்ற எழுத்து ஒரே மாதிரி இருக்கு. புரியுதுங்களா குழந்தைகளே?
அடுத்து பாருங்க, முறை மாறி உள்ள சீர்களை வரிசைப்படுத்தி எழுதுக. குழந்தைகளே, இங்கு பாருங்க, திருக்குறளில் உள்ள சீர்கள் எல்லாம் வரிசை மாறி இருக்கு. அதை நம்ம சரியாக எடுத்து எழுதணும். சரிங்களா? அதுல முதல் பாருங்க, இன்சொலன் பணி உடையன் ஒருவர்க்கு ஆதல் பிற மற்று அணியல்ல. குழந்தைகளே, இங்கு பாருங்க, பணி உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. குழந்தைகளே, அடுத்து பாருங்க, தகவிலர் தக்கார் அவரவர் என்பது படும் எச்சத்தார் காண. விடை பாருங்க, தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். அடுத்து பாருங்க, பாடி மகிழ்க. குழந்தைகளே, இங்கு பாருங்க, கடலோரத்தில் அலை உருளுது பிறழுது தத்தளிக்குது தாளம் போடுது, கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை, இழந்த பழத்திற்கு ஆசைப்பட்ட குழந்தை வாழைப்பழம் தின்றது. குழந்தைகளே, நீங்களும் வீட்டில் இது போல் பாடி மகிழ்க. குழந்தைகளே, இன்றைய வீட்டுப்பாடம் இந்த பயிற்சிகளை புத்தகத்தில் எழுதி படிக்கவும். அடுத்து செயல்முறை தாளை முடித்து அனுப்பவும். நன்றி குழந்தைகளே. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.